புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கேப்டன் ஐயா, விஜயகாந்த் அண்ணன் தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர், கலை உலகத்தில் மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல மனிதர், நல்ல மனசுள்ள மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கின ஒருத்தர், ஒரு நல்ல அரசியல்வாதி, தைரியமான அரசியல்வாதி பேர் வாங்கின ஒருத்தர். பொதுவாக வந்து ஒரு மனுஷன் நம்ம மத்தியில் இருக்கும்போது மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து சாமின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மனிதர் வந்து கேப்டன் ஐயா வந்து உயிரோடு இருக்கும்போதே பல பேர் அவரை வந்து சாமின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள், அது அப்பேற்பட்ட விஷயங்கள். இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி பண்ண காரியங்கள் கிடையாது. நீங்கள் ஒரு திரைப்படம் திருமூர்த்தின்னு ஒரு திரைப்படம், அது வந்து எல்லாம் எங்களை மாதிரி எத்தனையோ நடிகர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ பொதுமக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அது அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஒரு திரைப்படத்தோட முதல் தலைப்புகள் வரும்போது அவர் மக்களுக்காக பண்ண சேவைகள், அவர் பண்ண எல்லா நல்ல விஷயங்கள் வந்து காட்டியிருப்பாங்க பக்கத்தில். அந்த மாதிரி வந்து இந்த சாமி, இன்னைக்கு இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, உண்மையிலே சொல்ல போனா அவரு கரை சேர்த்து கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கம் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கத்தில் நான் பொதுச் செயலாளரா இருக்கிறது வந்து உண்மையிலே அவரோட தைரியம், அவரோட உழைப்பு எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சுதான் நாங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சோம். முதல்ல ஜெயிச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் வந்து, அவர் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்னோட நகைகள் கூட அவ்வளோ வந்து உற்சாகமா, அவர் கண்கள்ல அவ்வளோ கண்ணீர் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. எல்லாமே லாக்கர்ல இருந்து வெளில எடு, முதல்ல நகைகள் வெளில எடு, நான் வந்து பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி லாக்கர்ல வச்சாருன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் இந்த நல்ல மனிதரோட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவர் செயல்பாடுகள் ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒரு விஷயம் எத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது. ராவுத்தர் அண்ணன், விஜயகாந்த் எல்லாரும் சேர்ந்து, விஜயகாந்த் முக்கியமா அவர் அலுவலகத்தில் வந்து எப்பவுமே 4 பேர் சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். வரவங்க போறவங்க, முக்கியமா ரொம்ப அவஸ்தைப்படுற உதவி இயக்குநர்கள் வந்து காசே இல்லாம திண்டாடிட்டு பசி பட்னியோட வரவங்களுக்கும், அங்கிட்டு போறவங்க சினிமா துறை சார்ந்தவங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா கேப்டன் ஐயா ஆபீஸ்க்கு உள்ள போனா வெறும் வயத்தோட வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள், இது ஒரு நாள் நம்ம பண்ணலாம், 2 நாள் நம்ம பண்ணி இப்ப பெருமை நம்ம வாங்கிக்கலாம். ஆனா அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் எனக்கு முன்னுதாரணமா நான் எடுத்துக்கிட்டு அது செயல்படணும்னு எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. இது ஒரு விஷயம் வந்து எல்லா வகையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் ஐயாவோட தைரியம் தான் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது அசம்பிளியில இருந்தாலும் சரி, ஒரு நடிகரா இருந்தாலும் சரி, நடிகர் ஆக்ஷன் முதல்ல பேசக்கூடிய நடிகர்கள் ஆக்ஷன் சார்ந்த அந்த விஷயத்துல வந்து விஜயகாந்த் அண்ணன் இடம் பெற்றாரு. அதுக்கப்புறம் வந்து பொது பணியில வந்து அவர் இடம் பெற்றாரு. மக்கள் மத்தியில மனசுல வந்து இடம் பெற்றாரு. சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து. நீங்க இப்ப இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்க கேளுங்க, அந்த வயசான நான் அங்கிட்டு ஷூட்டிங் பண்ணும்போது, மதுரை அந்த பகுதியிலாம் ஷூட்டிங் படப்பிடிப்பு பண்ணும்போது அந்த வயசானவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாட்டி கேப்டன் ஐயா எங்கிட்ட ஷூட்டிங் நடக்கும்போது எப்படி வந்து பரிமாறுவாரு. எல்லாரும் சரிசமமா பாக்குற ஒரே மனிதர் வந்து கேப்டன் ஐயா தான். ஒரு யூனிட்ல 250 பேர் இருக்காங்கன்னா, நீங்க அவர் பேசுறதே அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, 250 பேருக்கும் நான் என்ன ஜூஸ் சாப்பிடறேனோ, நான் என்ன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.